எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சரவணன். நான் எக்ஸ்பர்ட் ஹெல்ப் சென்டர்ல ஓடிபி 29 பேட்ச் பிரைசிங் முடிச்சிருக்கோம். ஸோ, இன்னைக்கு பிரைசிங் குறித்த விழிப்புணர்வு தான் நான் உங்கள்கிட்ட பேசப் போறேன். பிரைசிங் தமிழ்ல சொன்னா விலை நிர்ணயம். விலை நிர்ணயம் பண்றது எல்லாராலையும் பண்ண முடியாது. அதற்கான புரிதல் இல்லாம, அதனுடைய சாராம்சங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்காம, சகட்டு மேனிக்கு நம்ம சொல்றதெல்லாம் பையர் கேட்டுக்குவாரு. நம்மளால இத பண்ணிட முடியும். அப்படின்னு ஒரு குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கையில இந்த தொழிலுக்குள்ள இறங்குறீங்கன்னா, உங்கள காப்பாத்துறதுக்காக பேசுறது தான் இந்த வீடியோ. நான் ஏன் உங்கள காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நானும் அந்த குழியில விழுந்திருக்க கூடிய சாத்தியக்கூறுகள் எனக்கு இருந்திருக்கு. ஸோ, நான் விழுகல. அது மாரி யாரும் விழுந்துடக்கூடாதுங்கிற பொறுப்பு எனக்கு இருக்கிறதா நான் உணர்றேன். இந்த சமூகத்தின் மீது அக்கறை இருக்கு எனக்கு. ஏன்னா, என் கூட பயணிக்கிற ஒருத்தன் கீழ விழுந்தான்னா, அது அவன் விழுந்தான், அவன் வேணா வீணா போயிட்டும்னு நம்ம போயிட்டு இருக்கிறதுக்கு வேற ஒரு இனம் கிடையாது. மனித இனம். மனித இனம்ங்கிறது சக மனுஷனா மதிக்கணுங்கிறதுக்காக அந்த அறிவு புரிதல்களோட பரிணாம வளர்ச்சியில உச்சபட்சமா இன்னைக்கு வரைக்கும் இயங்கிட்டு இருக்க ஒரு இனம். அந்த பொறுப்பு இருக்கிறதா நான் உணர்றேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் யூசுவலா தம்ப்நெயில்ல தான் எல்லாரும் ஏமாறுவாங்க. ரூ. 99ல நீங்க எக்ஸ்போர்ட் படிக்கலாம். ரூ. 199 கட்டுனீங்கன்னா, ஓவர் த நைட் நீங்க கரைச்சு குடிச்சிடலாம் ஏற்றுமதிய அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த பிரைஸிங்கிற இந்த விலை நிர்ணயங்கிற இந்த ஆஸ்பெக்ட மட்டும் ஒரு 20 நாள் தொடர்ந்து வீட்டு பாடம் செஞ்சிருக்கோம். தட் மீன்ஸ் சம்ஸ். ஒரு ரியல் டைம்ல ஒரு பையர் நம்மள்ட்ட பிரைஸ் பத்தி கேட்டாருன்னா, அந்த பொருளுக்கான விலைய எப்படி நிர்ணயம் பண்றது? எதெல்லாம் சேர்க்கணும்? எதெல்லாம் மறக்காம சேர்த்து அந்த விலைய நிர்ணயம் பண்ணணும்? இப்படி ஒரு 21 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு அதுல. அதெல்லாம் இல்லைன்னா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கலன்னா, நீங்க பிரைசிங் கோட் பண்ணா, அது ஒரு காம்படிட்டிவ் பிரைஸா இருக்கவே முடியாது. காம்படிட்டிவ் பிரைஸ்னா என்ன? ஏற்கனவே இந்த ஏற்றுமதி சந்தையில இருந்து கோலோச்சிக்கிட்டு இருக்க பெரும் பண முதலைகள் இருப்பாங்க இல்லையா? அவங்க குடுக்குற விலை. அந்த விலைய நீங்க காம்படேட் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ, அதுதான் காம்படிட்டிவ் பிரைஸ். ஸோ, இப்போ ஒரு பொருள ஒரு சக போட்டியாளரா உள்ள ஒரு ஏற்றுமதியாளர் ஒரு ரூ. 100 குடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அத நீங்க ஒரு ரூ. 98 குடுக்கறது, நான் அத விட ரூ. 2 அவருடைய பிரைஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அத விட நான் ரூ. 2 குடுக்குறேன், கம்மியா குடுக்குறேன் அப்படிங்கிறது கிடையாது. அவரு என்னென்ன பாராமீட்டர்ஸ்ல அந்த ரூ. 100 ஃபிக்ஸ் பண்றாரு, எந்த குவாலிட்டிக்கு குடுக்குறாரு, என்னென்ன ஸ்பெக்ல குடுக்குறாரு, எந்த ஸ்பெக்குக்கு அத குடுத்திருக்காரு, பிரீமியம் குவாலிட்டி குடுத்திருக்காரா, இல்ல பெஸ்ட் குவாலிட்டி குடுத்திருக்காரா? குவாலிட்டிலேயே நிறைய வகைகள் இருக்கு. ஸோ, எதுவுமே தெரியாம நம்மளால இத பண்ணிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க. ஸோ, அது ஒரு மித் ஆக்சுவலா. அது தெரியாமயே அவங்கலாம் அதுக்குள்ளார உழண்டுகிட்டே இருக்காங்க. வெளியில இருந்து பார்க்குறவங்களும் அது உண்மைன்னு நம்பி அதுல விழுந்துடுறாங்க. ஸோ, அது தவிர்க்கப்படணும். அந்த புரிதல் இல்லைன்னா இந்த தொழிலுக்குள்ள நம்ம வரக்கூடாதுங்கிற அந்த சிந்தனை இருக்கணும். ஸோ, நம்மளால இத பண்ணிட முடியும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்ல. நம்மளால பண்ண முடியும். நம்ம பண்ணணும்னா என்னென்னலாம் கத்துக்கணும். என்னென்னலாம் கத்துக்கிட்டா இந்த தொழில நல்ல முறையில இத செய்ய முடியும். அப்படிங்கிறதுல நம்ம ஒரு தெளிவு இருக்கணும். சரி, நான் ஒரு தம்ப்நெயில் பார்த்துட்டு இப்ப எனக்குமே ஏற்றுமதி பண்ணணும் அப்படிங்கிற விருப்பம் வந்தப்ப நானும் நிறைய Instagram, YouTubeல நிறைய விளம்பரங்கள் வந்தது. பட் நான் பார்த்த விளம்பரங்கள்ல சீர்தூக்கி பார்க்க கத்துக்கிட்டேன் நான். எது சரியா சொல்றாங்க, எது உண்மையா சொல்றாங்க அப்படிங்கிற அந்த சீர்தூக்கி பார்த்துக்கிற விஷயம் எனக்கு கை கொண்டுச்சு. அதனால தான் நான் இங்க இந்த முறையில பயின்று கத்துக்கணுங்கிறதுக்கு இங்க சேர்ந்தேன்.
இல்லைன்னா நானும் ஒன் ஆஃப் த விக்டிமா வெளியில இழந்து, பணத்தை இழந்து, தெரியாதவனை நம்பி, சரி நமக்கு எதுவும் தெரியலனாலும் பரவாயில்ல பணத்தை கொடுத்து அவங்க செய்கிறேங்கிறாங்களே, நம்ம கூட இருந்து நம்ம அப்படி பிஸ்னஸை கற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சி எங்கேயாவது விழுந்து மாட்டிட்டு இருந்திருப்பேன். ஃபார்ச்சுனேட்லி தப்பிச்சிட்டேன். ஸோ நீங்களும் தப்பிக்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நான் இங்கே பேச வந்திருக்கேன். ஸோ தம்ப்நெயில் பார்த்து டெம்ப்ட் ஆகி தப்பாக மோட்டிவேட் ஆகி வைப் ஆகாமல் நம்மளாலேயும் சாய்ச்சிடலாம் அப்படின்னு தப்பாக மோட்டிவேட் ஆகாமல் வைப் ஆகாமல் ஜெயிக்கணும். அதற்கான வழிகளை தெரிஞ்சுக்கிட்டு வெற்றி அடைவதற்கான வழிமுறைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வெற்றியை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிற வைராக்கியத்தை உள்ள வைக்கணும். அப்படி நீங்க உள்ள வரீங்கன்னா வாங்க. இல்ல நான் இதை பார்த்துட்டேன் 200% ப்ராஃபிட் 300% ப்ராஃபிட் 2000 ரூபாய்க்கு இலையை வாங்கி 8000 ரூபாய்க்கு விற்கலாம், 6000 ரூபா உங்களுக்கு லாபமா கிடைக்கும் அப்படின்லாம் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். ஆனியன் நீங்க அனுப்பலாம், ரைஸ் வந்து ஏற்றுமதி பண்ணலாம். யோசிச்சு பாருங்க எவ்வளவு உற்பத்தி ஆகுது நம்ம இந்திய நாட்டில். இதை எல்லாராலையும் பண்ண முடியும்னா ஏன் எல்லாராலையும் பண்ண முடியல? ஏன் எத்தனை பேர் தோத்து போறாங்க? அதை நம்ம சிந்திக்கணும். இல்லை இப்போ நம்ம ஒரு 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 டொமஸ்டிக் லெவல்ல போய் நம்ம வீட்டுக்கு போய் ஒரு அரிசி வாங்க போனாவே எத்தனை இடங்கள்ல விசாரிச்சு நீங்க அரிசி வாங்குவீங்க? உண்மையிலேயே உங்க வீட்டுக்கு நல்ல அரிசி வாங்கணும் அப்படின்னு சொன்னா எத்தனை இடத்துல அரிசி விசாரிச்சு வாங்குவீங்க? எங்க விலை நல்லா இருக்கும், விலை கம்மியா இருக்கும், குவாலிட்டியும் நல்லா இருக்கும், மொத்தமா கொடுக்குற இடத்துலயே சில்லறையும் தராங்க, எத்தனை இடத்துல மெனக்கெடுவோம். ஸோ இந்த 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 ஒரு சின்ன அரிசி வாங்குறது அதுக்கே நம்ம இவ்வளவு மெனக்கெடுறோம் அப்படிங்கிறப்ப இது நம்ம வாழ்க்கையை டிசைட் பண்ண போறிய ஒரு தொழில். அப்ப அதுக்கு நம்ம எவ்வளவு மெனக்கெடணும்? ஒருத்தர் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயம் இப்ப நம்ம செய்ய போறோம். ஏன்னா இவ்வளவு வருஷமா வேற ஏதாவது ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்திருக்கலாம், இதை மட்டுமே நீங்க நோக்கி பயணிக்கணும்னு முடிவு பண்ணியிருந்திருக்கலாம், சரியான வழிமுறைகள் தெரியாம இருக்கலாம். தெரியாம போய் எங்கேயாவது மாட்டிக்கிட்டீங்கன்னா திரும்பவும் இந்த தொழில் மேல உங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் அவர்ஷன் வருமே தவிர நம்பிக்கை நிச்சயமா பிறக்கவே பிறக்காது. ஒரு நம்பிக்கையானவங்க வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலுமே எனக்கு தான் தெரியுமே, நான் தான் தோத்து போயிட்டேன்ல அப்படிங்கிற மனோபாவத்திலேயே தான் நீங்க இதை அணுகுவீங்க. ஸோ நீங்க இந்த எக்ஸ்போர்ட்ல வந்து சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம், சகிப்புத்தன்மை அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம், அப்புறம் தோல்விகள் எல்லாம் தாங்குற மனோபாவம் ரொம்ப முக்கியம், அவமானங்களை தாங்கி நிற்கிற தொடச்சி தூக்கி எறிஞ்சிட்டு போற மனோபலம் இருக்கணும் உங்கள்கிட்ட. இதெல்லாம் இல்லை அப்படின்னா இந்த தொழில் உங்களுக்கானது இல்லை, ஏற்றுமதி தொழில் உங்களுக்கானது இல்லைங்கிறத தயவுசெய்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. அண்ணாமலை படத்துல வர மாதிரி ஒரே பாட்டில் ஓஹோன்னு வர்றது, இந்த சூரியவம்சம் படத்துல வர மாதிரி நட்சத்திர ஜன்னல் வானம் எட்டி பார்க்குதுன்னா அது எட்டி பார்க்கும், யார் வீட்டில் எட்டி பார்க்குங்கிறது ரொம்ப முக்கியம். இரவு பகல் பார்க்காம வேலை பார்க்குறான், எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிட்டு செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் நடக்கும். பட் அதுவும் ஓவர் த நைட்லாம் நடக்காது, ஒரே மாசத்துலையும் நடக்காது, ஒரே வருஷத்துலையும் நடக்காது. கன்சிஸ்டண்டா உங்க உழைப்பை நீங்க தர தயாரா இருக்கீங்க, அன்காம்ப்ரமைஸ்டா நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க நிச்சயமா அதற்கான பயனை அனுபவிப்பீங்க. நீங்களே நினைச்சாலும் உங்களை வெற்றி அடைகிறத தடுக்கவே முடியாது. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஐஇ கோடு எடுத்துட்டோம், ஜிஎஸ்டி எடுத்துட்டோம், பேங்க் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம், அவ்வளவுதான் நம்ம எக்ஸ்போர்ட்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சத்தியமா அப்படி கிடையாது. ஒரு எக்ஸ்போர்ட் பிசினஸ்க்குள்ள நீங்க எப்ப வரீங்க அப்படின்னா ஒரு ஷிப்மெண்ட்டை நீங்க எக்ஸ்போர்ட் பண்றப்பதான். நிறைய பேர் எக்ஸ்போர்ட்னாவே என்னன்னு தெரியாம இருக்காங்க. டெல்லிக்கு அனுப்புறது எக்ஸ்போர்ட்னு நினைக்கிறவங்க, இங்க இருந்து குஜராத்துக்கு நான் சூரத்துக்கு அனுப்பிச்சிட்டேன், அது வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்றேன். இதெல்லாம் நான் வந்து ஒரு டொமஸ்டிக்ல ஒரு சப்ளையர்கிட்ட பேசுறப்ப அவரே சொல்றாரு இந்த மாதிரிலாம். அவங்களுக்கு அந்த புரிதல் நிறைய பேருக்கு எக்ஸ்போர்ட்னா என்னன்னு தெரியல. கடல் கடந்து நம்ம நாட்டுல இருந்து கடல் கடந்து இன்னொரு நாட்டுக்கு போற ஒரு ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் தான் நீங்க எக்ஸ்போர்ட்னே சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்றதே கிடையாது, அதை யோசிக்கிற சிந்தனையும் கிடையாது, எப்படி பார்க்கணும் கூட நிறைய பேருக்கு தெரியல, அவ்வளவு அறியாமையில இருக்காங்க. இந்த அறியாமையை போக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இன்னைக்கு பேசுறேங்க. ஐஇ கோட் எடுக்கிறதோ ஜிஎஸ்டி எடுக்கிறதோ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதோ ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு பேன் கார்டு வச்சு எல்லாத்தையும் ஈஸியா ஒரு வித்தின் அ வீக்குள்ளார நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டா நீங்க எக்ஸ்போர்ட் ஆயிட்டீங்களா? அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் லைசன்ஸ் எடுத்துட்டு எதுக்காக எடுத்துருக்கோன்னே தெரியாம
ஒரு சுவர் இருக்குங்கிறது தெரியாம போய் முட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த செவுரு உடைச்சிடலாம். நீங்க மோதுற செவுரு உடையாது. உங்க மண்டை தான் உடையுங்கிறத நீங்க எப்போ புரிஞ்சுக்குவீங்க? மண்டை உடைஞ்சு ரத்தம் வந்து அன்கான்ஷியஸ் ஆயி கீழ விழுந்து எவனா ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறப்ப தான் புரிஞ்சுக்குவீங்க. அதுவரைக்கும் செவுத்த நீங்க உடைச்சிடலாம்ன்னு நம்பிக்கை மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருப்பீங்க. அது உண்மை கிடையாது. பொய். ஸோ அந்த பொய்ய நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, தட் மீன்ஸ் இந்த ஐய கோட் எடுக்கிறது இதெல்லாம் ஒரு ப்ரொசீஜர் தான் அப்படிங்கிறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உண்மையிலேயே உங்களுக்கு என்ன தேவைங்கிறத தேட ஆரம்பிச்சுருவீங்க. நீங்க உண்மையிலேயே என்ன உங்களுக்கு தேவை அப்படின்னா, முறையான பயிற்சி வேணும். என்னென்னலாம் தேவை? ஒரு பையர்ட்ட எப்படி பேசணும்? ஒரு பையர எப்படி நம்ம கான்டாக்ட் பண்ணணும்? ஒரு பையர எப்படி நம்மள தேடி வர வைக்கணும்? இதுக்கெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் ஒர்க் அவுட்ஸ் இருக்கு. இதெல்லாம் தெரியாம சும்மாலாம் யாரும் எதுவும் பண்ணிற முடியாது. சரி, உங்களுக்கு இன்னும் எளிமையானவங்களுக்காக தான் நான் சொல்றேன். எளிமையானவங்களுக்காக இது புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ட்ரெயின்ல நீங்க பயணிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க ஒரு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்திருப்பீங்க. கூட ஏத்தி விட வரவங்க. இந்த கூட ஏத்தி விட வரவங்க பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்துட்டு ஏத்தி விட வருவாங்க. அதான் உண்மையான காஸ். அந்த அந்த பர்பஸ். அந்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டுடைய பர்பஸ். உள்ள ஏத்தி விட வரவங்க சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வெளியில போகணுங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு ஒரு கேட் பாஸ் மாதிரி ஒரு என்ட்ரி, ஒரு ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைஸ்டு பர்சன் தான் உள்ள வந்துட்டு போறாங்கிறது தான் பிளாட்ஃபார்ம் டிக்கெட். அந்த நடைமேடையை மட்டும் பயன்படுத்துறதுக்காக அவங்க கட்டணம் செலுத்துறாங்க. நிறைய பேர் இந்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட் என்ன மீன் பண்றேன் அப்படின்னா, இந்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட் தான் இந்த ஐஇ கோடு, ஜிஎஸ்டி, இந்த பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றது. நீங்க பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்தா பிளாட்ஃபார்ம்ல நிக்க மட்டும்தான் உங்களுக்கு அனுமதி. அதுவும் வித்தின் 2 ஹவர்ஸ்ல யூல் ஹாவ் டு கெட் அவுட். இல்ல அப்படின்னா அது வந்து ஒரு நீங்க அந்த 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 சட்ட கடப்பாடுகளுக்கு உட்பட்டு நீங்க வெளியேற்றப்படுவீங்க. சரி, உண்மையிலேயே ட்ரெயின்ல பயணிக்கிறது அதுக்கு என்ன தேவை? டிராவலிங் டிக்கெட் தேவை. அந்த டிராவலிங் டிக்கெட் எடுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு டிராவல் டிக்கெட் எடுக்கிறது தெரியுமா? ஓப்பன் டிக்கெட் நான் கேட்கல. ரிசர்வ்டு ஐஆர்சிடிசியில் ஒரு ஆப்லேயோ இல்லை நேரடியாக போய் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி எந்த ட்ரெயின் நம்பர், எந்த ட்ரெயின் நேமு, எங்கே ஏறணும், எங்கே இறங்கணும், டெஸ்டினேஷன் என்ன, ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். எத்தனை பேர் போகிறீங்க, என்ன வயசு, இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனும் சரியாக இருந்து அங்கே அவைலபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகும். ஒரு டிக்கெட் எடுக்கிறதுக்கே நம்ம இவ்வளவு மெனக்கிடுறோம். ஒரு ஐஆர்சிடிசியில் டிக்கெட் புக் பண்ணுறவங்களுக்கு தெரியும். நிறைய பேருக்கு அந்த விஷயம் கூட தெரியறது இல்லை. யாருக்காவது ஒரு ஏஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ணி டிக்கெட் போட்டுருங்கப்பா, இதுதான்ப்பா, நான் ஆதார் அனுப்புகிறேன், இவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணுறதா நினச்சிக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரொசீஜருங்கிறது அவ்வளோ டஃப்பான ப்ரொசீஜர். இப்போ நான் இது ஒரு ஊமைப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். இந்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கிறது எப்படியோ அந்த பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் நீங்கள் பயன்படுத்த முடியும். அது மாதிரி தான் இந்த ஐஇ கோட் எடுக்கிறதும், பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதும், ஜிஎஸ்டி எடுக்கிறதுமே. அதை தாண்டி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நீங்க பண்ணாதான் டிராவல் டிக்கெட் எடுக்கிற மாதிரி ஒரு ப்ரொசீஜர். டிராவல் டிக்கெட் எடுத்திருந்தீங்கன்னா நீங்க ஜம்முன்னு போகலாம். இல்லைன்னா செவிலியே அரைஞ்சு டிடிஆர் போ, நீ வச்சிருக்கிறது பிளாட்ஃபார்ம் டிக்கெட், இரு இங்க வா, ஃபைனை போடு, எத்தனை பேர் இப்படி தெரியுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை செய்வாங்க. அந்த மாதிரி புறந்தள்ளப்படுவீங்க ஏற்றுமதிக்குள்ளார எதுவுமே தெரியாம வந்தா. ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு உங்களை தகுதிப்படுத்திட்டு நீங்க உள்ள வந்தீங்கன்னா உண்மையிலே நீங்க இங்கே சாதிக்க முடியும். பிரைசிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் 20 நாளைக்கு மேல நாங்க படிச்சிருக்கோம். அந்த ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும். எப்படி விலை நிர்ணயம் பண்றது, என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்றாங்க, என்னென்ன டேர்ம்ஸ்ல எப்படியெல்லாம் பையருக்கு ஏத்த மாதிரி நம்ம பயன்படுத்துறோம். ஸோ நிறைய பேர் இப்போ இந்த ஃபேக் ட்ரைனர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரைசிங் கான்செப்டே அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அவன் தெரிஞ்சா அவன் வந்து உண்மையிலேயே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு ஒழுங்கா வியாபாரம் பண்ணிட்டு தெரிஞ்சிருப்பான். அவனுக்கு எக்ஸ்போர்ட் பண்றது எப்படின்னு தெரியாது. எக்ஸ்போர்ட் பண்றதா சொல்லி ஏமாத்த மட்டும் நல்லா தெரியும். எக்ஸ்போர்ட் பண்றதா சொல்லி ஏமாத்த தெரியும். எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள கூப்பிட்டு ஏமாத்த தெரியும். ஸோ இங்க ஏமாத்த நிறைய தெரியும். ஏமாறுறதுக்கு மக்கள் தயாரா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆசைலாம் இல்லை, பேராசைன்னு சொல்லலாம். உடனடியா ஜெயிச்சிடணும், உடனடியா 200% லாபம், 300% லாபம், 500% லாபம், அவ்வளவு இருக்கா, இவ்வளவு இருக்கா அப்படிங்கிற அந்த செய்ய தயாரா இருக்காங்க.
ஸோ நீங்க அதுக்கெல்லாம் போய் பலியாகறதுக்கு தயாரா இருக்கீங்கன்னா, தாராளமா நீங்க போங்க. ஆனா, அனலைசிஸ் பண்ணாம ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கணும்னா, நம்ம எவ்வளோ கடை ஏறி இறங்குறோம். ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறோமோ, இல்ல டிவி வாங்குறோமோ, ஒரு 4, 5 வசந்த் அண்ட் கோ போறோம், வீனஸ் போறோம், கிரியாஸ் போறோம், சத்யா போறோம். 4, 5 பெரிய கடைகள்ல போய் கம்பேர் பண்றோமா இல்லையா? ஒரு ரூ. 10,000 ரூ. 20,000 ஒரு பொருள் வாங்கி, அந்த பொருள நம்ம ஒரு வீட்ல ஒரு 5 வருஷம் 5 வருஷமோ, 10 வருஷமோ யூஸ் பண்ண போறதுக்கு எத்தன மெனக்கெடுறோம். உண்மையிலேயே தான் சம்பாதித்த பணத்து மேல அக்கறை உள்ளவன் இப்படிதான் செய்வான். எங்க அம்மா சொல்லுவாங்க முன்னெல்லாம். ஆத்துல வருது மணல்ல சொருகுதுன்னு. அப்படி வரவங்களுக்கு இத பத்திலாம் அக்கறை கிடையாது. ஸோ அப்படி உங்கள்ட்ட லாவிஷா பணம் இருக்கு அப்படின்னா, நீங்க போய் நெறையா குடுத்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிறதா நெனச்சு ஏமாந்து போங்க. அதுக்கப்புறம் எங்க சரியா கிடைக்கும்னு உங்களுக்கே ஒரு ஒரு கட்டத்துல உண்மையிலேயே நீங்க உணர ஆரம்பிச்சீங்கன்னா, அப்போ உணர்ந்து வருவீங்க. அப்பயும் உங்களுக்கு புரியலன்னா, உங்களுக்கு விதிக்கப்பட்டது அவ்வளவுதான் அப்படின்னு நெனச்சுட்டு ஒதுங்கிருங்க. இப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேக் ட்ரெய்னர் சொல்லி ஏமாத்துறாங்க. எல்சி எடுத்துக்கலாம் நீங்க. பேமெண்ட் அந்த பிரைசிங்க பத்தி பொறுத்து பேசுறதுனால சொல்றேன். ஸோ எல்சி நீங்க எடுத்துக்கிட்டு பண்ண முடியும். எல்சி எடுத்துக்கிட்டு பண்ண முடியும்னா, நீங்க போய் பேங்க்ல விசாரிச்சிருக்கீங்களா என்னைக்காவது? எல்சி எல்லாருக்கும் குடுத்துருவாங்களா? உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கா? உங்களுடைய ஸ்தாபனம் எத்தன வருஷமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ஒரு 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 இம்போர்ட்டர்ட்ட சொல்லி ஏமாத்துற மாரி, ஒரு பையர்ட்ட சொல்லி ஏமாத்துற மாரிலாம் பேங்க்க ஏமாத்த முடியாது. நீங்க மேனுஃபேக்சரரா? இல்ல மெர்ச்சன்ட் எக்ஸ்பாண்டரா? மெர்ச்சன்ட் கம் மேனுஃபேக்சரரா? இல்ல ஒரு மெர்ச்சன்டைசரா? அப்படிங்கிறத தெளிவா நீங்க வந்து ரிவீல் பண்ணியே ஆகணும். பொய் சொல்றதெல்லாம் அங்க வேலைக்கு ஆகாது. யூ வில் பி பனிஷ்ட். சரிங்களா? ஸோ நீங்க போய் ஒரு எல்சி கேட்குறீங்க அப்படின்னா, சத்தியமா அவன் குடுக்க மாட்டான். குடுக்குறேன்னு சொல்லுவாங்க. உங்களலாம் நம்பி எல்லாத்தையும் ஆரம்பிக்க வைப்பாங்க. ஆனா, சார் இவ்வளோதான் சார் பண்ண முடியும். இத்தன பெர்சன்டேஜ் தான் எங்களால பண்ண முடியும். நிச்சயமா நட்டாத்துல விடப்படுவீங்க. ஸோ நீங்க எல்சிய நம்பிலாம் நான் உள்ள வரேன். எல்சி எடுத்தரலாம். லெட்டர் ஆஃப் கிரெடிட் வந்து பேங்க் ப்ரொவைட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. பையருடைய நாட்டுல உள்ள பேங்க்லயும் அவங்களும் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பேங்க் இந்த பேங்க்குடைய டை அப் ஆயிருக்கு. அதெல்லாம் நீங்க சொல்றீங்கன்னா, அதுவே கஷ்டம். அதுல நீங்க ஊர்ஜிதமே பண்ண முடியாது. அதுலயும் ஒரு டாக்குமெண்ட் எல்லாம் கையில விட்டு போயிடுச்சுன்னா சோலி முடிஞ்சுச்சு. ஸோ நெறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றதுக்கு. சி யூ ஒன்ட் பிலீவ் மீ. எங்களுக்கெல்லாம் அந்த ஹோம் ஒர்க் வந்து சார் குடுத்தாங்க. ஒரு 20 நாளும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35 கணக்கு செஞ்சிருப்போம். அந்த 35 கணக்குலயும் வேல்யூஸ் அந்த ஒரு 21 ஆஸ்பெக்ட் சொன்னேன் இல்லைங்களா? அந்த 21 ஆஸ்பெக்ட்ஸ்க்கும் என்னென்ன வேல்யூஸ்ன்னு குடுத்துட்டாங்க. நீங்க ரியல் டைம்ல ஒரு பொருளுக்கான விலைய ஃபிக்ஸ் பண்றதுக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் நீங்க போய் கேட்கணும். அந்த 21 ஆஸ்பெக்ட்டுக்கான செலவுகள், கட்டணங்கள், விலை என்ன? ஆ எல்லாத்தையும் நீங்க போய் விசாரிச்சு, தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அதுக்கேத்த மாதிரி மட்டும் தான் நீங்க விலைய நிர்ணயம் பண்ணி உங்க பையர்ட்ட சொல்ல முடியும். இது ஆல் ஆஃப் அ சடன் உங்களால நிச்சயமா சொல்ல முடியாது. உங்க காம்படிட்டர் வந்து நான் ஒரு நெட்ல பார்த்தேன். அவர் இந்த பிரைஸ் குடுத்திருக்காரு. அவர விட நம்ம ஒரு ரூ. 10 இல்ல ஒரு 50 ஆ ரூ. 20 கம்மியா குடுத்தா நம்ம செஞ்சிடலாம். ஆர்டர் எடுத்துடலாம். ஆர்டர் எடுத்துருவீங்க. அத்தோட நீங்க வந்து உங்க வாழ்க்கையும் சேர்த்து நீங்க அவங்ககிட்ட குடுத்துட்டு, சரணாகதி தான். முடிஞ்சு போச்சு. உங்க வாழ்க்கை உங்களோடது கிடையாது. வேற ஒருத்தன் காலி பண்றதுக்கு தயாரா இருக்கான்னு அர்த்தம். இன்னும் அந்த ஆர்டர் கிடைக்காது. சரிங்களா? ஒரு சரியான பையரா இருந்தானா, உங்கள இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். யூ ஆர் நாட் அ பெர்ஃபெக்ட் பெர்சன் அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்குவான். சரியான ஒரு ஜென்யூன் ஆ எக்ஸ்போர்ட்டர் இல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவான். அப்படி இல்லன்னா, உங்கள வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணி அவன் வச்சு செஞ்சுருவான். ஸோ, நீங்க எங்க ஏமாற தயாரா இருக்கீங்கங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த பிரைசிங் ஆஸ்பெக்ட்ல இந்த 20 ஆஸ்பெக்ட் சொன்னேன் இல்லைங்களா? அந்த 21 ஆஸ்பெக்ட்ஸ்ல உள்ள வேல்யூஸ் எல்லாம் குடுத்துமே, எங்களுக்கு ஒரு சம் செய்யறதுக்கு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஐ டுக் 4 ஹவர்ஸ். யூ ஒன்ட் பிலீவ் மீ. கன்டினியூஸ்லி 4 மணி நேரம் நான் அந்த கணக்க செஞ்சிருக்கேன். 4 மணி நேரம் ஒரு கணக்க. அதுக்கப்புறம் அந்த நேரங்கள் குறைய ஆரம்பிச்சது. கடைசியா 4 ஆஸ்பெக்ட் அந்த பிரைசிங்ல ஒரு 4 டெர்ம்க்கு வொர்க் அவுட் பண்றப்ப, ஒரு மோர் ஆர் லெஸ் ஒரு 1 ஹவர்ல 1 1/2 ஹவர்ல
4 பிரைசிங் டேர்முக்கும் பிரைஸ் வந்துருச்சு எனக்கு. இனிஷியல் ஸ்டேஜில் 4 மணி நேரம் எடுத்திருக்கேன். ஸோ 4 மணி நேரத்துலேருந்து 1.5 ஹவர்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்தேன். சரிங்களா? யூனிட் கன்வர்ஷன் இருக்கு, எப்படி கன்வெர்ட் பண்ணணும், புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணியே எனக்கு இந்த வேல்யூஸ்லாம் இருந்து எனக்கு இவ்வளோ மணி நேரம் எடுக்குது அப்படின்னா, இங்க எதுவுமே இல்லாம எப்படி பிரைசிங் கொடுப்பீங்க, பிரைசிங் கோட் பண்ணுவீங்க? எனக்கு சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? சாணியை வைக்கலாம்லாம் ஒருத்தன் எவ்வளோ சொல்லலாம். சாணியை வைக்கலாம், வாழை இலையை வைக்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம். முறையா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும்னு நினைங்க. அவன் காமிச்சிட்டா நம்மளும் பண்ணிடலாம், நிச்சயமா பண்ண முடியாது. ஏற்கனவே அங்க வளர்ந்துன்னு கொட்டை போட்டவங்கலாம் பெரும் முதலாளிகள்லாம் இருப்பாங்க. முதலாளிங்கிற பேர்ல முதலாளிகள்லாம் இருப்பாங்க. உங்களாம் நசுக்கி தூக்கி போடுறது தயாரா இருப்பாங்க. நீங்க போய் நசுங்கி கஷ்டப்படுவீங்க. அப்ப இந்த தொழிலே வேணான்னு ஓடுவீங்க. எப்போ உங்களால எதிர்த்து நிக்க முடியும்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்க இந்த பிரச்சனை வரும். இத நம்ம சரி பண்றதுக்கு நம்மள்ட்ட என்ன புரொடெக்ஷன் இருக்கு? நம்ம எந்த விஷயத்த சரி பண்ணா, இத ஓவர் கம் பண்ணி கெட் ஓவர் ஆகி வெளில வர முடியும். அப்படிங்கிற அந்த புரிதல் ரொம்ப முக்கியம். சும்மா நான் எதையுமே தெரியாம நான் வந்து ஏற்றுமதி பண்ணிருவேன். நிச்சயமா பண்ண முடியாது. நிச்சயமா பண்ண முடியாது. ஸோ இத நான் உங்களுக்கு டிமோட்டிவேட் பண்றதுக்காக நான் இத சொல்லல. உங்கள காப்பாத்துறதுக்காக சொல்றேன். சரிங்களா? நான் அதாவது தமிழ்ல ஒரு "யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு" ஒண்ணு இருக்கு. நான் வந்து காப்பாற்றப்பட்டுட்டேங்கிற சந்தோஷத்துல உங்களையும் காப்பாத்தணும்னு நெனைக்கிறேன். அதனுடைய அடிநாதம் அவ்வளவுதான். எனக்கு அக்கறை இருக்கு. எவனோ எப்படியோ போறாங்கிற அந்த மனசு இல்ல. ஸோ அதுக்காக நான் பேசுறேன். சரிங்களா? அப்புறம் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சுகிட்டு அப்ளை பண்ணா சுலபமா கத்துக்க முடியும். இப்போ ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 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 இப்ப நாளைக்கு நான் பிசினஸ்க்குள்ள என்ட்ரி ஆயி, மார்க்கெட்குள்ள என்ட்ரி ஆயி, நான் வந்து ஒரு மொதல்ல ஒரு ஆர்டர் எடுக்கிறேன் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட்டு பிரைசிங் கோட் பண்ணி என் பையருக்கு குடுக்கவே மாட்டேன். சரிங்களா? நான் முதல்ல என் மென்டார் மிஸ்டர் சதீஷ் சாருக்கு தான் அனுப்புவேன். ஏன் அப்படின்னா, நான் ஹோம் ஒர்க் பண்றப்ப எல்லாத்தையும் சார்ட்ட அனுப்பி ரிவ்யூ கேட்பேன். சார் அத கிளாஸ்ல வந்து எனக்கு ரிவ்யூ சொல்லுவாங்க. எப்படி பண்ணியிருக்கேன், என்ன அப்படிங்கிறது, ஏதாவது தவறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவு கைய பிடிச்சு கூட்டு போயிருக்காரு. சரிங்களா? நான் எடுத்தோனே நிச்சயமா பையருக்கு என்னுடைய பிரைசிங் கேட்டாங்கன்னா, நான் என்னுடைய கொட்டேஷன நிச்சயமா அனுப்ப மாட்டேன். முதல்ல சார்ட்ட கேட்டு, இதெல்லாம் சரியா இருக்கா சார்? நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் சரியா இருக்கா? அப்படின்னு சார்ட்ட கன்கரன்ஸ் வாங்கிட்டு, என்டார்ஸ்மென்ட் வாங்கிட்டு, அதன் பிறகு தான் நம்ம வந்து ஆ பையர்ட்ட குடுக்கணுங்கிற திண்ணமான ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கேன். அதுபடி தான் நான் நடப்பேன். பொதுவா இப்ப நம்ம அப்பா, அம்மா கைய பிடிச்சுக்கிட்டு குழந்தை நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? விரல பிடிச்சுக்கிட்டு நடக்கும். இந்த நடக்க கத்துக்கிட்டோனே பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மாவுடைய விரல உதறி விட்டுட்டு தத்து குத்தி ஓடும். அது நல்லாவும் ஓடிரும். சம்டைம்ஸ் கீழ விழுந்துரும். அப்போ கீழ விழுவுறப்ப அப்பா, அம்மாவ திரும்பி பார்க்கும். யாராவது தூக்கறதுக்கு வராங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? பாசத்துல நம்ம தமிழ்நாட்டு அப்பா, அம்மாலாம் அ போய் பிள்ளைய தூக்கணும்னு தான் பார்ப்பாங்க. விழுந்தா அதுவே எந்திரிக்கணும் அப்படின்னு அந்த புரிதல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வேற விதமான பார்வையில பார்க்குறவங்க அத செய்வாங்க. அவங்களே எந்திரிக்கணும்ன்ட்டு. ஆனா பெரும்பாலான பெற்றோர்கள் வந்து தூக்கணும்னு தான் பார்ப்பாங்க. அந்த மாரி தூக்கணும்னு நெனைக்கிறவர் தான் சதீஷ் சார். யாரும் விழுந்துறக்கூடாது. அதாவது விழுகுறதுக்கு முன்னாடியே தூக்கணும்னு நெனைக்கிறவர். விழுந்துட்டாலும் தூக்குவாரு. விழுகுறதுக்கு முன்னாடியே தூக்கிரணும். விழுந்துறக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா தனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் தான் பட்ட அவ்வளவு அனுபவங்களையும் பகிர்ந்திருக்காரு. ஸோ அந்த அனுபவங்கள்லாம் எங்களுக்கு கண்ணு முன்னாடி நிச்சயமா வரும். இங்க சார் இப்படி சொல்லியிருக்காங்க, இப்படி நடந்திருக்கு, இப்படி நடந்துறக்கூடாது. நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படிங்கிற அந்த புரிதலோட நாங்க அத அணுகியிருந்தா, நிச்சயமா இந்த தவிர்த்திருந்துக்கலாம் அப்படிங்கிற அந்த புரிதலோட நாங்க அத செய்வோம். அது நடக்கும். ஹோம் ஒர்க் அனுப்புறது ஒரு டிசிப்ளினான விஷயம். அந்த டிசிப்ளினான விஷயத்த நான் ஆல்மோஸ்ட் செஞ்சிருக்கேன். அ அதனால அது நான் இந்த வேல்யூஸ் வந்து எங்கேயுமே கிடைக்காது. சரிங்களா? ஆ நீங்க இது வந்து உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னா, டெசிபல்ல தப்பு பண்றப்ப நான் அத உணர்ந்தேன். சி டாலர்ஸ்ல நான் சொல்லல. டாலர்ஸ்க்கு பின்னாடி சென்ட்ன்னு வரும் இல்லையா? ஒரு $0.0
10 சென்ட்ஸ், 1 சென்ட்ஸ், சரியா? 01 1 சென்ட், 10 10 சென்ட்ஸ். இந்த மாதிரி சென்ட்ஸ்ல வர்ற பிரைஸ் வேரியேஷன்ஸே தௌசண்ட்ஸ் அண்ட் லேக்ஸ்ல வந்து உங்களுக்கு டிஃபரன்சியேஷன் வரும். அப்போ லாஸ் அவ்வளோ ஆச்சுன்னா, உங்களுக்கு இருக்கிற லாபம் போச்சுன்னா, நீங்க எப்படி வேலை செய்வீங்க? சரி, லாபம் போனா கூட பரவால்ல. கையில இருந்து நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா, நீங்க அத மீட் அவுட் பண்ணி தான் ஆகணும். எதுவுமே தெரியாம நீங்க பிரைசிங் கோட் பண்ணி குடுத்துட்டீங்க அப்படின்னா, டெசிபல்ல ஒரு சின்ன கணக்கு மிஸ்டேக் நீங்க எல்லாம் தெரிஞ்சுமே சரியா கோட் பண்ணாம, ஒரு டெசிபல்ல தவறு வந்து நீங்க சப்மிட் பண்றீங்க, ஒரு கொட்டேஷன் குடுக்குறீங்க அப்படின்னா, அதனால வர நஷ்டம் வந்து நிச்சயமா உங்க தொழிலுடைய எதிர்காலத்த அழிச்சிரும். நிச்சயமா நீங்க திரும்ப அந்த தொழில செய்யவே முடியாது. அந்த அளவுக்கு இது ஒரு தாங்க முடியாத ஒரு இழப்ப ஏற்படுத்திரும். அத வந்து ரியல் டைம்ல நான் உணர்ந்தேன். எப்போ அப்டின்னா, இத உங்களுக்கு புரிச்சு சொல்லணும் அப்டின்னு சொன்னா, நான் வந்து ஒரு ட்ரேடிங்ல நான் இத உணர்ந்திருக்கேன். இன்ட்ராடே பேங்க் நிஃப்டி ட்ரேடிங் வந்து பயங்கர வாலட்டாலிட்டி இருக்கும் அந்த மார்க்கெட். ஸோ ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுத்து வாங்குறோம் அப்டின்னு சொன்னா, அது லாபமா போறப்ப மனசு சந்தோஷமா இருக்கும். பயங்கர ஹாப்பினஸ்ஸா இருக்கும். அது நீங்க அதுக்குள்ளார இருந்தவங்களுக்கு தெரியும். இதுவே நம்ம வாங்குன ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து லாஸ்ல போகுது. அந்த ஸ்டாப் லாஸ்ங்கிற விதியெல்லாம் அங்க மண்டையில மறந்து போயிடும். சரிங்களா? நெறைய பேர் சொல்லுவாங்க, அதுக்கு தான் ஒண்ணு ஸ்டாப் லாஸ்ன்னு இருக்குல்ல. அந்த ஸ்டாப் லாஸ்ங்கிறது ஒரு டிசிப்ளின். அந்த டிசிப்ளின் தெரியாதவங்க அவ்வளோதான். டைசெக்ட் பண்ணிருவாங்க. மார்க்கெட்லேருந்து வெட்டி தூக்கி போட்டுருவாங்க. ஸோ, ஸ்டாப் லாஸ்ங்கிற விதி தெரிஞ்சா தப்பிச்சுட்டீங்க. அத ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலும் தப்பிச்சுட்டீங்க. அப்படி தெரியாம டிசிப்ளின் இல்லாம ஸ்டாப் லாஸ் போடல அப்படின்னா, உங்களுடைய இப்போ ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணி அன்னைக்கு இன்ட்ராடேல நீங்க ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா, அது வாங்குன விலையிலிருந்து ஒரு சடனா ஒரு 20%, 30% குறையுது, 40% குறையுது அப்படின்னா, உங்க உடம்புல உசுரு எங்க இருக்குங்கிறத நீங்க அனுபவிப்பீங்க. அத உணருவீங்க. கத்தி எடுத்து குத்தி ரத்தம் வந்தா, எவ்வளவு பீறிட்டு ரத்தம் வந்து உசுர் வெளில வர்றது தெரியுமோ, இதெல்லாம் நடக்காம, கத்தி எடுத்து குத்தாம, ரத்தம் வராம, உசுர் வலிக்கிறது உங்களுக்கு தெரியும். அத நான் உணர்ந்திருக்கேன். அந்த ஃபீல் வந்து எனக்கு சாருடைய ஹோம்வொர்க் பண்றப்ப எனக்கு இருந்தது. அந்த டெசிபல் வேரியேஷன்ஸ், அந்த டெசிமல்ல வேரியேஷன்ஸ், சென்ஸ்ல வேரியேஷன் வந்தப்பயே, அந்த லாஸ் ஆனது எவ்வளோ இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத என்னால உணர முடிஞ்சது. இத தவிர்க்கிறதுக்காக யூசுவலா அந்த ட்ரேடிங்ல ஒரு விஷயம் பண்ணுவாங்க. பேப்பர் ட்ரேடுன்னு. இப்போ சம் ஆப்ஸ் எல்லாம் வந்துருச்சு. நீங்க உண்மையிலேயே லைவ் மார்க்கெட்ல பணம் போடாம, அத பை பண்ணதாகவோ, இல்ல செல் பண்ணதாகவோ நீங்க வச்சுக்கிட்டு, நீங்க உங்க ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் அவுட் ஆகுதான்னு நீங்க சரி பண்ணி பார்க்க முடியும். அந்த மாதிரி நாங்க பண்ணது எல்லாமே இந்த பேப்பர் ட்ரேடிங் போல, இந்த பேப்பர் ஒர்க் அவுட் ஹோம்வொர்க் பண்ணியிருக்கோம். இதுல வந்து ரியல் டைமா எவ்வளோ பிரச்சனைகள் வரும், என்னென்ன வரும்னு அவ்ளோ டிஸ்கஷன்ஸ் போயிருக்கு. அவ்ளோ கேஸ் லாஸ் போயிருக்கு. கேஸ் ஸ்டடி போயிருக்கு. அவருடைய அனுபவங்கள் இருக்கு. இதெல்லாம் தெரியாம, இதெல்லாம் தெரிஞ்சே எங்களுக்கு பண்றது கஷ்டம். நான் ஓப்பனா சொல்றேன். இதெல்லாம் தெரிஞ்சு எங்களுக்கு பிரச்சனை வரப்ப இதெல்லாம் ஞாபகம் வரணும். அப்பதான் அதுல வந்து நாங்க தப்பிச்சுக்கிறதுக்கான சூழல் வரும். அப்போ முழு கவனமும் இதுல இருந்தா மட்டும் தான் சார் அதுல சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற அந்த புரிதல் இருக்கும். முழுமையா கவனிக்கணும். சாரு அந்த விஷயங்கள்லாம் சொல்றப்ப வேற ஏதாவது சிந்திச்சுக்கிட்டு இருந்தா, இந்த கான்செப்ட் இல்லாம போயிடும். அந்த அனுபவம் இல்லாம போயிடும். அப்ப அதே அனுபவம் நம்ம வாழ்க்கையில நடக்கிறப்ப அது புரியாம போயிடும். கண்டிப்பா அத சேஃப்கார்ட் பண்ணிருவாங்க சார். இருந்தாலும், பட் அது புரியாம போயிடுச்சுன்னா, எவ்வளவு பதபதைப்பு உருவாக்கும். அந்த பதபதைப்பு தேவையே கிடையாது. அப்போ முழுமையா கிளாஸ கவனிச்சவங்களுக்கு மட்டும் தான் இது கை குடுக்கும். இப்ப இங்க உட்கார்ந்து கவனிக்கிறவங்களுக்கே இவ்வளோன்னா, இதெல்லாம் கவனிக்காம, இதெல்லாம் தெரியாம, இப்படிலாம் இருக்குங்கிறதே தெரியாம, எத்தன பேர் உள்ள வந்து சாவுறாங்க? எத்தன பேர் சாகடிக்கப்படுறாங்க இந்த ஃபேக் ட்ரெய்னர்ஸால? நீங்க இந்த ஃபேக் ட்ரெய்னர்ஸ கேள்வி கேட்கணும். எப்படி நீங்க இப்ப இந்த ரூ. 99, 199 ஆன்லைன்லயோ, ஆஃப்லைன்லயோ போய் அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, இந்த EHC உடைய வீடியோஸ பாருங்க. சரிங்களா? அவங்களுடைய விழிப்புணர்வு வீடியோஸ், அவங்க சொல்லியிருக்க கன்டென்ட் சம்பந்தமான வீடியோஸ், இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு நாலேட்ஜ் கேதர் பண்ணிட்டு, இந்த நாலேட்ஜ் எல்லாம் அவங்க சொல்றாங்களா? இல்ல அவங்க சொல்ற விஷயங்களுக்கு இது எதிர்மறையா இருக்கா? நேர் எதிரா இருக்கா? உங்களுக்கு கான்ட்ரடிக்ட் ஆகுதா? இல்லையே சார் அப்படி சொன்னாங்களே! சரி இவங்கள்ட்ட கேட்டா அது உண்மையா சொல்றாங்களா? அப்படிங்கிறத நீங்க கிராஸ் செக் பண்ணீங்கன்னா,
EHCயுடைய தரம் புரிஞ்சிரும் உங்களுக்கு. தங்கத்தையே நம்ம உரசி பார்த்து தான் வாங்குறோம். சரிங்களா? இன்னைக்கு சென்சார் வந்துருச்சு. ஆம், அது வந்து டெஸ்டிங்ன்னு சொல்றாங்க. மெஷின்ஸ் இருக்கு. அது ஒரு 30 லேக்ஸ் வருது. அதுல போய் லேசர்ல வச்சோம்னா ஸ்கின் எவ்வளவு, உள்ள எவ்வளவு எல்லாமே வந்துருச்சு. ஆனா அன்னைக்கு வந்து உரசி பார்த்து அந்த புடம் போட்டு அந்த உரைகள்னு சொல்லுவாங்க. அதுல உரசி பார்த்து தான் தங்கத்த வாங்குனாங்க. ஸோ அந்த மாதிரி உங்க மதிப்புமிக்க வாழ்க்கைய ஒருத்தர்ட்ட குடுக்க போறீங்க அப்டின்னா, உரசுறது தப்பே கிடையாது. நீங்க EHC வந்து உரசி பாருங்கன்னு தான் சொல்லுவோம். ஏன் அப்டின்னா, நீங்க உரசி பார்க்காம உரசி பார்க்கிறது இந்த சென்ஸ் வந்து விழிப்புணர்வு அடையறதுக்கு. உங்களுக்கு ஐயம் இருக்கலாம். ஐயப்பாடு குறித்து உங்களுடைய கேள்விகள் இருக்கலாம். அது குறித்து கேள்வி எழுப்புறப்ப முறையான பதில்கள் வருதா? அந்த பதில்கள் உங்களுடைய கேள்விகளுக்கான விளக்கங்களா, தெளிவுகளா பிறக்குதா? அப்படிங்கிறத நீங்க நிச்சயமா உணர்வீங்க. உண்மையிலேயே உரசி பார்க்கணும். அத விழிப்புணர்வு அடையணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, இது நிச்சயமா EHC அலோ பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஜஸ்ட் லைக் தட் நான் வந்து இதெல்லாம் வந்து செய்றேன். அ ஒரு ஒரு சும்மா ஒரு ஒரு நேம் சேக் நான் இதெல்லாம் பண்றேன். பெயரளவுக்கு இதெல்லாம் நான் பண்றேன் அப்படின்னா, உங்களுடைய தொழில் வந்து எக்ஸ்போர்ட்டும் கிடையாது. உங்களுடைய டெஸ்டினேஷன் EHCயும் கிடையாது. நீங்க வழக்கம் போல 99, 199க்கு போயி உங்க லைஃப 1997, 1998 இந்த மாரி ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி எந்த விதமான ஒரு எக்ஸ்போஷரும் இல்லாத ஒரு மனுஷன் இருக்காங்க இல்லையா? 90, 90 அது உங்களுக்கு கூட கொஞ்சம் இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் பின்னாடி போயிடலாம். சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக அப்படி கூட சொல்லலாம். எந்த விதமான எக்ஸ்போஷரும் இல்லாம எத சொன்னாலும் வெள்ளந்தியா நம்பிட்டு இருந்த மனிதர்கள் ஒரு காலத்துல இருந்தாங்கல்ல. அந்த மனிதர்களுக்கு கூட நீங்க ஒப்பிடப்படலாம். சரிங்களா? ஏன்னா அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. எவன் ஏன் அந்த மாரிலாம் ஏமாத்திற போறான்? இன்னைக்கு ஏமாத்துறவன் மட்டும் தான் இருக்கான் உலகத்துல. 98% 2% தான் இப்படி இழுத்து பிடிச்சு, யாரும் வீணா போயிடக்கூடாது, யாரும் பாதிக்கப்பட்டுறக்கூடாது அப்படின்னு அவங்க பார்க்க வேண்டிய உருப்படியா பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் விட்டுட்டு, இப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் எங்களுக்காக பேசல. உங்களுக்காக பேசுறோம். நீங்க பாதிக்கப்பட்றக்கூடாதுங்கிற உன்னதமான நோக்கத்துக்காக பேசுறோம். சரிங்களா? இதெல்லாம் செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஆனா, இத செய்யாம விட்டா யாருமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா, இங்க ஏமாறுறதுக்கு நெறைய பேர் தயாரா இருக்காங்க. கொஞ்சம் நெஞ்ச பேர்லாம் கிடையாது. ஏன்னா, எல்லாருக்கும் பெரிய ஆள் ஆகணும். எல்லாருக்கும் உடனடியா பெருசா வளர்ந்தரணும். வீடு கட்டிறணும். பெருசா கார் வாங்கிரணும். அவன் முன்னாடி நான் வாழ்ந்து காமிச்சிரணும். தப்பே இல்ல நினைங்க. ஆனா, அதுக்காக உழைக்க தயாரா இருக்கீங்களா? உங்க உன்னதமான நேரத்த அர்ப்பணிக்க தயாரா இருக்கீங்களா? உண்மையா உழைக்க தயாரா இருக்கீங்களா? உங்கள நீங்க கேள்வி கேளுங்க. இதெல்லாம் தயாரா இருக்கீங்க அப்டின்னா, நிச்சயமா நீங்க உள்ள வரலாம். அதுக்கான எஃபோர்ட்ஸ் யார்கிட்ட குடுக்குறோம்? நம்ம இன்வெஸ்ட் பண்ற மணி ஆகட்டும், டைம் ஆகட்டும், இதெல்லாம் சரியான இடத்துல, சரியான நபர்கள்ட்ட அத குடுத்து அத செய்யணும். இல்லன்னா, நீங்க சூறையாடப்படுவீங்க. நிச்சயமா சூறையாடப்படுவீங்க. இந்த ஃபேக் ட்ரெய்னர்ஸால சூறையாடப்படுவீங்க. ஃபேக் இம்போர்ட்டர்ஸ்னால சூறையாடப்படுவீங்க. ஏன்னா, உங்களுக்கு ஆசை இருக்குங்கிறத அவன் ஐடென்டிஃபை பண்ணிட்டான்னா, நிச்சயமா உங்கள வந்து ஆ எப்படியாவது தன் வலையில வீழ்த்தி, உங்கள்ட்ட இருக்க பணத்த அபகரிக்கணும்னு திட்டமிடுவான். நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்பிக்கைங்கிற பெரிய ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு, அவன் மேல நான் நம்பி தானே செஞ்சேன். அப்படின்னு பின்னாடி இழந்ததுக்கப்புறம் சொல்லுவீங்க. பிரயோஜனமே இல்ல. சரிங்களா? நிச்சயமா அவன்கிட்ட இருந்து பணத்த நீங்க மீட்கவே முடியாது. பேர்ல கோடீஸ்வரன் வச்சிருக்கவன்லாம், உங்க பணத்த ராவிட்டு போயிடுவான். சரிங்களா? அவனுக்கு அவன் பேர நான் சொல்லிட்டேன். ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன். புரிஞ்சவன் பிஸ்தாங்கிற மாரி. உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா, நீங்க தப்பிச்சுக்கோங்க. சரிங்களா? பல பேர் எப்படி வேட்டையாடணுங்கிறத தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நாங்க இங்க இருக்கிறது நீங்க வேட்டையாடப்படக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றோம். வேட்டையாடப்பட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கை முடியுது. அதோட முடிஞ்சுச்சு. நீங்க இந்த தொழில் இல்ல, எந்த தொழிலுக்கும் போ முடியாது. ஏன்னா, நம்பிக்கையற்றவங்களா நீங்க உங்க வீட்ல பார்க்கப்படுவீங்க. அதோட உங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. எத்தனையோ குடும்பங்கள நான் பார்த்துருக்கேன். நம்பிக்கை அந்த குடும்ப தலைவர் மேல போனதுக்கப்புறம், மனைவி அந்த குழந்தைங்கலாம் அந்த குடும்ப தலைவர விட்டுட்டு கஷ்டப்பட வச்சிருக்காங்க. ஈவன் ஒரு அரசு வேலையில இருந்தவரு, ஒரு திடீர்னு ஒரு உடம்பு சரியில்லாம போனப்ப, அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்கலாம் விட்டுட்டு போயிடுச்சு. ஸோ, இது மாரி எல்லாருக்கும் நடக்கும்னு சொல்ல முடியாது. பட் இதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். புரியுதுங்களா?
உங்க மேல பெரும் நம்பிக்கை வச்சிருக்காங்க உங்க குடும்பம் அப்படின்னா, அந்த நம்பிக்கைக்கு என்னைக்கும் பாத்திரமா இருங்க. எல்லாராலயும் பண்ண முடியுங்கிறதெல்லாம் உண்மை கிடையாது. நீங்க எல்லாத்தையும் தர தயாரா இருக்கீங்க. அதாவது விலை மதிக்க முடியாத உங்க நேரம், விலை மதிக்க முடியாத உங்களுடைய சேமிப்பு, விலை மதிக்க முடியாத உங்க மேல உள்ள நம்பிக்கை, இதெல்லாம் சரியான இடத்துல முதலீடு செய்ய தயாரா இருக்கீங்கன்னா, உங்களுக்கான தொழில் எக்ஸ்போர்ட். சும்மாலாம் பண்ணவே முடியாது. ஸோ, கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் இல்லாம நிச்சயமா பண்ண முடியாது. அப்புறம் இங்கிலீஷ் ஸ்கில் இல்லாம பண்ணவே முடியாது. அப்புறம் பேசிக்கா ஒரு ஆஃபீஸ் செட்டப் இல்லாம பண்ண முடியாது. இப்ப இதெல்லாம் இல்லாமயே பண்ணலான்னு சில ஃபேக் ட்ரெய்னர்ஸ் சொல்றானுங்க. ஸோ, நிச்சயமா பண்ண முடியாது. எல்லாமே வந்து நீங்க கணினி சார்ந்து தான் செயல்பட்டாகணும். எப்படி நீங்க பேசுவீங்க? வெளிநாட்டு இம்போர்ட்டர்ட்ட எப்படி பேசுவீங்க? த்ரூ இன்டர்நெட். இன்டர்நெட்ல எப்படி? இமெயில் கான்வர்சேஷன். அப்போ கணினி இயக்குறதுக்கு உங்களுக்கு தெரியணும். அதனுடைய அடிப்படை எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். பண்ணிட முடியும். கத்துக்கிட்டா பண்ணலாம். ஸோ இங்கிலீஷ் இல்லாம பண்ணிடலாம். சத்தியமா பண்ண முடியாது. இங்கிலீஷ் நாலேட்ஜ் இஸ் எசென்ஷியல். இல்ல உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேட்ஜ் இல்ல. தமிழாவது தவறு இல்லாம பேசுறதுக்கு தெரியணும். எனக்கு தமிழ் நல்லா தெரியும். எழுத படிக்க நல்லா தெரியும். பிழை இல்லாம எழுத தெரியும். எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன் தெரியுங்களா? ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் தமிழ்ல எழுத சொன்னா, அத்தனை ஆங்கில வார்த்தை கலப்பு இருக்கும் அதுல. அத்தனை தவறுகள் இருக்கும். அத்தனை எழுத்து பிழை இருக்கும். ஆங்கில வழி கல்வியில பயின்றவங்க. தமிழ் வழி கல்வியில பயின்றவங்க கொஞ்சம் தப்பிச்சிருவாங்க. அத நான் பார்த்துருக்கேன். ஸோ ஆங்கில வழி கல்வி பயின்றவங்க ஆங்கிலத்தையும் சரியா பயிலாம, தமிழையும் சரியா பயிலாம, அ வாழ்க்கையில எதுக்கு வாழ்றோம்னே தெரியாம போயிடுவாங்க. அது அதனுடைய சித்தாந்தத்த சொல்றேன். சரியா போயிருந்தா சொல்றேன். நெறைய பேருக்கு அது தெரியலங்கிறது சொல்றேன். ஒரு ஃப்ளூயன்சி இருக்காது. அவன் சரியா தான் பேசுறான்னு அவனுக்கே தெரியாது. பட் அவன் என்ன பண்ணுவான்? பேசுறவன பார்த்து கேலி பண்ணுவான், சிரிப்பான். இதெல்லாம் நான் கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். சும்மாலாம் நான் சொல்லல. ஸோ எதுவுமே தெரியாம இந்த தொழில பண்ணிடலாம் எவனாவது சொன்னான்னா, அவன்கிட்ட இருந்து தூரமா ஒதுங்கி நில்லுங்க. அத மீறியும் உங்கள நோக்கி அவன் வரான்னா, ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப, ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நீங்க ரொம்ப கவனமா பார்த்துக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க. அப்புறம் இன்னும் சில விஷயங்கள் நான் பேசணும். அது குறித்து ம். 1 செகண்ட். எஸ். அப்புறம் நீங்க எங்க போய் படிச்சாலும் சரி. சரி இப்போ ஒரு காலேஜ்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு 300 பேர் சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 300 பேரும் அவங்க படிச்ச அதே படிப்பு சம்பந்தமான வேலையில தான் அவங்க வாழ்க்கைய தொடர்றாங்களா? அப்படின்னா, நிச்சயமா கிடையாது. அத உண்மையா தன் வாழ்க்கைக்கு தேவை, தன்னுடைய இலக்கு இதுதான், தன்னுடைய பயணம் இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணி படிக்கிறவங்க, அந்த பயணத்திற்கான பயன்பாடு இந்த படிப்பு தான் அப்படின்னு தெரிஞ்சு படிக்கிறவங்க, வெரி ஃபியூ பெர்சன்டேஜ். ஒரு 2 ஆர் 3% தான் உண்மையிலேயே அதுல அவன் டாப்பரா வந்து அவன் அவன் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிடுவான். மித்த 97, 95% பேர் எதுக்கு படிக்கிறோன்னே தெரியாம படிச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்க படிச்ச எல்லாராலயும் பண்ணிற முடியுமா? அப்படிங்கிறது இல்ல. அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. இங்க மீன்ஸ் இந்த ஏற்றுமதி தொழில படிச்சவங்க சொல்றேன். ஏற்றுமதி தொழில படிச்ச எல்லாராலயும் பண்ணிற முடியுமான்னா, கிடையாது. இந்த தொழில் இந்த தொழிலுக்கு தேவையானவங்கள உள்ள வைக்கும். தொழிலுக்கு தேவையானவங்க, தேவையில்லாதவங்கள அவங்க ஆட்டோமேட்டிக்கா தூக்கி வெளில போடும். நீங்களே ஓடி போயிடுவீங்க. புரியுதுங்களா? ஸோ இது வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்து சொல்றேன். எந்த ஒரு தொழிலுமே அதற்கு தேவையான ஆட்கள மட்டும் தான் உள்ள வைக்கும். தேவையில்லாத, தகுதி இல்லாத, தகுதிப்படுத்திக்க மறுக்கிற, தகுதிப்படுத்திக்காத, தகுதிப்படுத்திக்க தயாரா இல்லாத பெர்சன்ஸ தூக்கி வெளில போட்டுரும். அதனால நீங்க வாழ்க்கையில எதையாவது சாதிக்கணும். இந்த எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளார நான் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு, சஸ்டெயின் பண்ணணும்னு நினைங்க. சார் அடிக்கடி இத சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. சஸ்டெயின் பண்றது இட்ஸ் நாட் சோ ஈஸி.
உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, இன் சினிமா லாங்குவேஜ்ல சொல்லணும்னா, ஒரு படம் எடுத்து சக்சஸ் குடுக்குறது பெரிய விஷயம் இல்ல. ஏன்னா, அந்த ஒரு படத்துக்கான கதைய அந்த டைரக்டர் வந்து ரொம்ப வருஷமா மெருகேத்தி, 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 மெருகேத்தி ஃபைன் டியூன் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ அந்த ஒரு படம் சக்சஸ் ஆயிடும். நிச்சயமா சக்சஸ் ஆயிடும். உண்மையிலேயே ஒரு அந்த தொழில முறையா அந்த 24 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த டைரக்ஷன்ல. அந்த 24 டிபார்ட்மெண்ட்டையும் ஆட்டுவிக்கிற, ஆட்கொண்டு தன்னுடைய ஆளுமைய செலுத்தி, ஆ கட்டுக்கோப்பா ஒரு படத்த நேர்த்தியா எடுத்துட முடியுங்கிற ஒரு இயக்குனர் இருக்கார் இல்லையா? அவரால தான் வச்சிருக்க அந்த ஒரு கதைய மெருகேத்தி, மெருகேத்தி அத வச்சு அவரு ஜெயிச்சுருவாரு. ஸோ முதல் வெற்றிங்கிறது இங்க விஷயமே கிடையாது. சரிங்களா? அடுத்தடுத்து கன்சிஸ்டன்ட்டா, கன்டினியூஸா சக்சஸ் குடுக்கணும். அப்பதான் ஒரு டைரக்டராவே அவங்க அந்த இண்டஸ்ட்ரியில வெளிய தெரிவாங்க. கன்டினியூஸா ஒரு 3, 4 சக்சஸ் குடுத்து, பயங்கர ஹிட்டா குடுத்தா அந்த படம், அந்த இயக்குனர் வெளில தெரிவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும். ஒரு சக்சஸ் வந்து உங்கள பேர் சொல்லவே வைக்காது. கன்சிஸ்டன்ட்டா ஆர்டர், கன்சிக்யூட்டிவ் ஆர்டர், கான்ட்ராக்ட் ஆர்டரா சைன் பண்றது. புரியுதுங்களா? இப்படியெல்லாம் நீங்க பண்ணுனா தான், இந்த இண்டஸ்ட்ரியில சஸ்டெயின் ஆகுறது முடியும். அதுக்கு பேரு தான் சஸ்டெய்னபிலிட்டி. இங்க வந்து ஸ்ட்ரக்சரல் ஃபவுண்டேஷன் ஸ்டெபிலிட்டி இல்லாம, நீங்க சஸ்டெயின் ஆகுறது கஷ்டம். சக்சஸ் யார் வேணாலும் ஆகலாம். சரிங்களா? சக்சஸ்ங்கிறது ஒரு கானல் நீர் மாரி. கண்ணுக்கு தெரியும். பக்கத்துல போனா அது சக்சஸா இருக்காது. ஏன்னா, அத தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்க திரும்பவும் உழைக்கணும். அந்த உழைப்ப விட 2 மடங்கு உழைப்பு நீங்க குடுத்து, அந்த உழைப்ப அவங்க அத மீட் அவுட் பண்ணி, வெற்றிய தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த சினி இண்டஸ்ட்ரியில சொல்ற விஷயத்த நான் சொல்றேன். வெற்றிங்கிறது ஒரு முறை பெறுவதல்ல. ஒவ்வொரு முறையும் பெறுவது. ஸோ, இங்க ஒவ்வொரு முறையும் நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும்னா, உழைப்பு அபரிவிதமான உழைப்ப நீங்க தர தயாரா இருக்கீங்க அப்டின்னா, நிச்சயமா எக்ஸ்போர்ட்ல ஜெயிச்சிட முடியும். சரிங்களா? அதனால இந்த ஃபேக் ட்ரெய்னர்ஸ் வந்து நிச்சயமா நான் வந்து உங்கள பெரிய கோடீஸ்வரன் ஆக்கிருவேன். சரிங்களா? அ உங்கள பெரிய லட்சாதிபதி ஆக்கிருவேன். அடுத்த வருஷம் நீங்க வந்து அந்த Audi கார்ல போலாம். BMW கார்ல போலாம் அப்டின்லாம் எவனாவது சொன்னான்னா, அ செருப்ப கழட்டிட்டு சரிங்களா? ஒண்ணு அவன் கால்ல விழுந்துட்டு, அவன் தயவே சங்காத்தமே வேணான்ட்டு ஓடி வந்துரணும். இல்லன்னா கழட்டுன செருப்ப எடுத்து கொண்டு போய் அவன அடிச்சு, "ஏன்டா இவ்வளோ விஷயம் இருக்கு. இப்புட்லாம் வெளில சொல்றாங்களே, நீ இந்த மாரிலாம் சொல்லி ஊர ஏமாத்துறியேன்னு" அவன செவுல்லயே அறையணும். இந்த 2 விஷயத்துல நீங்க எதையாவது ஒண்ண பண்ணிட்டீங்கன்னா, நீங்க தப்பிச்சிருவீங்க. பிரச்சனை ஆனாலும் பரவால்ல. ஏன்னா, திருடுறவன், ஏமாத்துறவன் எப்போதுமே அவனுக்கு ஒரு பயம் இருக்கும். நம்ம மாட்டிக்குவோமோ! மாட்டிக்கிட்டு வெளில தெரிஞ்சுச்சுன்னா, நம்ம இனிமே யாரையும் ஏமாத்த முடியாது அப்படின்னு. அதனால தைரியமா அடிங்க. சரிங்களா? எனக்கும் அடிக்கிறதுக்கான சூழல் வரும். அப்ப நிச்சயமா அடிப்பேன். எனக்கு இப்ப கொஞ்சம் வேலை இருக்கு. அதனால உங்களுக்கு அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் குறைவா இருக்குன்னா, தாராளமா நீங்க அத செய்யுங்க. இல்ல எனக்கு அத விட இப்ப என்னைய தாண்டி வேலை இருக்கு உங்களுக்கு அப்டின்னா, செருப்ப கழட்டிட்டு சாஷ்டாங்கமா விழுந்து அந்த கிளாஸ்ல அந்த ட்ரெய்னிங் செஷன்ல விழுந்து கும்பிட்டுட்டு, இத்தோட முடிஞ்சுடா. சகவாசமே வேணாம், சங்காத்தமே வேணாம்னு சொல்லிட்டு, அங்கேருந்து எவனாவது திரும்ப ஃபோன் பண்ணி கூப்பிட்டா கூட பிளாக்ல போட்டு, தூக்கி தூர எறிஞ்சுட்டு போய்க்கிட்டே இருங்க. சரிங்களா? உங்களுக்கு நல்லதுக்கும், கெட்டதுக்கும் வித்தியாசம் தெரியல அப்டின்னா, இந்த தொழில் உங்களுக்கு தேவையில்லாத தொழில் நான் சொல்லுவேன். ஏன்னா, ஒரு நல்ல பொருள் என்ன? ஒரு நல்ல பொருள் போல இருக்கிற ஒரு கெட்ட பொருள் என்னன்னு உங்களுக்கு அடையாளம் காண பிரித்து பார்க்க தெரியல அப்டின்னா, உங்க பகுத்தறிவுக்கு அத உட்படுத்த தெரியல அப்டின்னா, நீங்க இந்த தொழிலுக்கு தகுதி இல்லாத நபர்ங்கிறத நீங்களே உங்களுக்கு உணர்ந்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இங்க வந்து நீங்க இப்போ எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர்ல வந்து படிச்சீங்க அப்டின்னா, நீங்க ஏமாற்றப்படுவீங்களா? அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன். ஆனா நிச்சயமா ஏமாற மாட்டீங்க யார்கிட்டயுமே. எங்கேயுமே. சரிங்களா? நீங்களும் ஏமாத்த மாட்டீங்க யாரையும். நீங்களும் ஏமாறப்பட மாட்டீங்க. ஏமாற்ற மாட்டீங்க. உங்கள யாரும் ஏமாத்தவும் முடியாது. அந்த அளவுக்கு உங்கள வெல் நாலேட்ஜ்டு நீங்க உங்க உங்க உழைப்ப குடுத்தீங்கன்னா, உங்களுடைய அப்சர்வேஷன், கிராஸ்பிங் ஸ்கில் எல்லாம் நீங்க அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இங்க இருந்தீங்கன்னா, நிச்சயமா இத சக்சஸ் பண்ணிற முடியும். இதெல்லாம் நான் பண்ண முடியாது அப்படின்னா, உங்களுக்கான தொழில் எக்ஸ்போர்ட் கிடையாது. ஸோ, சிம்ப்ளி நீங்க வேற ஏதாவது ஒரு வேலை செஞ்சு, வாழ்க்கைய நகர்த்திக்கிட்டு 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணுன்னு கடந்து போயிடுங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் ப்ரீஷியஸ் டைம் இன் யுவர் லைஃப்.
தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. முடிஞ்ச அளவு உங்கள எல்லாம் விழிப்புணர்வு அடைய செய்ய முயற்சி பண்ணியிருக்கேன். நீங்க விழிப்புணர்வு அடைஞ்சு, நீங்க மட்டும் விழிப்புணர்வு அடைஞ்சா பத்தாது. உங்கள சேர்ந்தவங்க, உங்களுக்கு இது சம்மந்தமா யாராவது இப்படி பாதிக்கப்பட்டாங்கன்னு காதுல விழுந்தா கூட, அத முறையா எப்படி அணுகுறதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா கூட, தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு இத தடுக்கிறதுக்கான வழிகள நிச்சயமா நீங்க எல்லாரும் செய்யணும். அந்த சமூக பொறுப்பு நமக்கு இருக்கு. ஏன்னா எவனுக்கோ நடக்குது, நமக்கு நடக்கல அப்படின்னு நீங்க எத்தி விட்டுட்டு போனீங்கன்னா, நாளைக்கு உங்களுக்கு நடக்கிறப்ப எவனும் அது கூட நிக்க மாட்டான். உங்களுக்கான பிரச்சனைய நீங்க மட்டும் தான் ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரிங்களா? நாளைக்கு அவனுக்கு நடந்திருக்கு. நாளைக்கு நமக்கும் நடக்கும். இன்னைக்கு அவனுக்கு நடந்திருக்கு. நாளைக்கு நமக்கும் நடக்குங்கிற அந்த உணர்வோட நீங்க எந்த ஒரு பிரச்சனையும், இந்த பிரச்சனைன்னு இல்ல. எந்த ஒரு பிரச்சனையும் அணுகுனீங்கன்னா, நிச்சயமா பிறர் துன்பப்படுறத பார்த்து உங்களால கடந்து போகவே முடியாது. ஸோ இன்னைக்கு அனுதாபம், இந்த எம்பத்தைஸ்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு ஆங்கிலத்துல. தமிழ்ல அனுதாபம். அனுதாபம்லாம் எவன்கிட்டயும் கிடையாது. 1/2 இன்ச் அனுதாபம் கூட கிடையாது எவன்கிட்டயும். குறைஞ்சிருச்சு. எவன்கிட்டயும் இந்த சென்ஸ் வந்து ம் மனிதர்கள்ங்கிற பேர்ல இருக்க முட்டாள்களும், மடையர்களையும் நான் சொல்றேன். பிறர் துன்பப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறவங்க நெறைய பேர் இருக்கான். ஒரு சாடிஸ்ட் மைண்ட் செட் வந்துருச்சு. சரிங்களா? அந்த மைண்ட் செட்ல இருந்து உங்கள நீங்க தள்ளி வச்சு, தனக்கு நடந்தது எவனுக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு நெனைக்கணும். அவனுக்கு நடந்தா நாளைக்கு நமக்கும் நடக்கும் அப்படிங்கிற புரிதல் இருக்கணும். இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்ம எப்போதும் விழிப்போட இருக்கணுங்கிற அந்த விழிப்பு நிலைய என்னைக்கும் விட்றாம பத்திரமா வச்சிருந்தீங்கன்னா, உங்களையும் காப்பாத்திக்குவீங்க, உங்க குடும்பத்தையும் காப்பாத்திக்குவீங்க, இந்த சமூகத்தையும் சேர்த்து நீங்க காப்பாத்திக்குவீங்க. அந்த நம்பிக்கையோட உங்கள்ட்ட இருந்து நான் விடைபெறுறேன். நன்றி. வணக்கம்.